1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே தேவனால் சோதிக்கப்பட்டு அந்த விசுவாச பரீட்சையிலே ஜெயித்தவர்களாய் காணுவீர்களே, ஆனால் உங்களுக்கு தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறத உலகத்துல யாருக்கும் அது தெரியாது. ஆனா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனுடைய அந்த ஆசீர்வாதத்தின் அளவு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உங்க பார்வையில எளிமையா தோணலாம், தரித்திரனா இருக்கலாம், சாப்பிடுறதுக்கோ உடுக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. ஆனா அவனுக்குள்ள உங்க கண் காணாத, உங்க காது கேட்காத, உங்க இருதயம் உணராத அளவுக்கு ஒரு தெய்வீக அனுபவம் நிறைஞ்சிருக்கும். தேவனே அந்த மனுஷனோடு பேசுவார், தேவனே அந்த மனுஷனை தேற்றுவார், தேவனே அந்த மனுஷனை பலப்படுத்துவார், தேவனே அந்த மனுஷனுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தேவன் எங்கேன்னு கேள்வி கேட்கக்கூடியதான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ வாலிப பிள்ளைங்கள், வாலிபர்கள், கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய எவ்வளவோ ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் தேவன் எங்கே என்று அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா மனுஷர்களுக்கும் சோதனை வரலாம், எல்லா மனுஷர்களுக்கும் போராட்டங்கள் வரலாம். ஆனா ஏன் இவங்க விசேஷமானவங்க, ஏன் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? காரணம் என்னன்னா, நீங்க அந்த நெருக்கங்கள் எல்லாம் வரும்போது ஆண்டவரே தேடுறதுக்கும் இவர் உள்ள இருந்து, மகனை என்ன கஷ்டம் இருக்குது, ஆனா நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். இப்போ இனி ஒரு நபர் வெளியிலிருந்து நீ கவலைப்படாத என்று சொல்லும் போது அது வெறும் வார்த்தையா இருக்கும். ஆனா தேவனே உள்ள இருந்து கவலைப்படாதுன்னு சொல்லும் போது அந்த இறுதியும் சமாதானத்தால் நிறைக்கப்படும். அதான் அனுபவம். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. வெளியில இருந்து ஒருத்தங்க வேதனையெல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது ஐயோ பாவம், சரி கஷ்டப்படாது, நம்ம மட்டும் 2 மணிக்கூர் பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அதனால எதேனும் உண்டானா இல்லை. ஆனா தேவன் உள்ள இருந்து அதே கஷ்டங்கள், சோதனைகள், நெருக்கமான்னு சொன்ன அவர் உள்ள இருந்து பேசும்போது வெளியில சுத்தி தீபத்திட்டே இருந்தாலும் சரி, வெளியில ஃபுல்லா பிரச்சனையா இருந்தாலும் கூட உள்ள தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், அந்த மனுஷனுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்டா இவன் இவ்வளோ நெருக்கத்துல இவன் சிரிச்சிட்டு தெரியானேன்னா அவன் தான் பாக்கியம். ஏன்னா அவனுக்குள்ள அவன் அனுபவிக்கக்கூடியதான அந்த தெய்வீக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், ஆவிக்குரிய அனுபவங்கள் வேற யாருக்கும் தெரியாது. உங்க கண்கள் காண போறதும் கிடையாது, உங்க காதுகள் அது கேட்டாலும் புரிஞ்சுக்கிட போறதும் கிடையாது, உங்க இருதயத்தில் நீங்க அதை உணர போறதுமே கிடையாது. அப்ப பாடுகள் என்று சொல்லுகிறது மிகவும் முக்கியம். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும்.